எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோங்க. இதில் மிளகாத்தூளுக்கு பதிலாக பழுத்த மிளகாயை வச்சு இந்த ஊறுகாய் ரெசிபி பண்ண போகிறோம். ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான இந்த தக்காளி ஊறுகாயை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ தக்காளி ஊறுகாய்க்கு அளவு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் நம்ம தனியாக பொடிச்சு எடுத்துக்கணும். 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா கழுவி தொடச்சிட்டு ஈரமே இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த 1/2 கிலோ தக்காளிக்கு 1/4 கிலோ இந்த பழுத்த மிளகாய் வந்து சரியான அளவுங்க. அதையுமே நல்லா கழுவி தொடச்சி தண்ணியே இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொடிக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அதனுடைய மனம் வந்து நல்லா கிடைக்குங்க. இது மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுறதுக்குள்ளேங்க நம்ம வந்து மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பழுத்த மிளகாயோட காம்பை மட்டும் எடுத்துட்டுங்க இது மாதிரி சின்ன பீஸாக போட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளியங்க 4 வந்து வெட்டி வச்சுருக்கோம். இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை வந்து போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக கடாயிலங்க 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக வருங்க டேஸ்ட்டு. அதே போல் கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக கிடைக்கும். நல்லெண்ணெயில் இந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டுங்க அடுப்பை வந்து சிம்லேயும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி வச்சு நல்லா நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்துருக்கேங்க. அதையும் இந்த தக்காளியோடையே சேர்த்து போட்டுக்குங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி, புளி இது ரெண்டுமே நல்லெண்ணெயிலங்க நல்லா வந்து நமக்கு வதங்கி அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே இல்லாமல் நமக்கு வதங்கி சுருங்கி வரணும். இது வந்து சிம்மில் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமெல்லாம் வந்து போயிடுச்சா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நமக்கு சைடில் வந்து பிரிஞ்சு வருது. தக்காளியும் புளியும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து இந்த தக்காளியை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுங்க இந்த தக்காளி புளி பேஸ்ட்டை வந்து நல்லா ஆற விட்டு வச்சுக்கணுங்க. இது மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் அடுத்து வந்து நம்ம இதை ஊறுகாய் செய்கிறதுக்காக அரைச்சி எடுக்க போகிறோங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டே பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த கடுகு, ஜீரகம், வெந்தயத்தை வந்து பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இதை தனியாக பொடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் ஏற்கனவே பழுத்த மிளகாயை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மிளகாயை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், வீடியோவில் இருக்க மாதிரி மிளகாயை இந்தளவுக்கு நம்ம திரியாக அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ இதில் நம்ம வந்து வதக்கி ஆற வச்சு வச்சுருக்கக்கூடிய புளி தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறோங்க. இதையும் வந்து இந்த மிளகாயோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து மொத்தமாக நைஸாக அரைக்காமல் லைட்டாக திரியாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பெரிய பூண்டு எடுத்து அதில் வந்து தொலியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பூண்டையும் சேர்த்துக்கிறோம். நம்மளுடைய ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க திரும்பவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து மிக்சியில் வந்து ஓட்டி எடுத்துக்க போகிறோங்க. இது மாதிரி ஓட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம தாளித்து விட்டுக்க போகிறோங்க. அவ்வளோதான், தாளித்து விட்டோம்னா அருமையான தக்காளி ஊறுகாய் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். கடைசியாங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கடுகு, ஜீரகம், வெந்தய பொடியையும் போட்டு ஒரு ஓட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு தக்காளி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இப்போ இதை தாளிச்சிக்கலாம். அதுக்காகங்க கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து கடுகு போட்டு தாளிச்சிக்க போகிறோங்க. கடுகு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. பூண்டு வந்து ஒரு 4லேருந்து 5 பெரிய பூண்டை வந்து நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோங்க. அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நல்லா நிறமாறுற வரைக்கும் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ண விட்டுக்குங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமாங்க இதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைங்க இதையுமே எடுத்து கழுவி துண்டில் வந்து தொடச்சி எடுத்து வச்சு ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த தக்காளி ஊறுகாய் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வருங்க. அவ்வளோதான், நம்ம சேர்த்துருந்த பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள், பூண்டோட நிறம் வந்து மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்க போகிறோங்க. எண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது எண்ணெயில் நல்லா குக்காகி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். சீக்கிரமாகவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம முதலையே தக்காளியை வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கி தாங்க சேர்த்துருக்கோம். அதனால் அப்பப்போ பக்கத்துலேயே இருந்து நடுவில் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த தக்காளி ஊறுகாய் வந்து ரெடியாகி வந்துடுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தான் நமக்கு கரெக்டான பக்குவம் வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமாங்க அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுக்குங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஒரு ஜாடிக்கோ இல்லாட்டி கண்ணாடி பாட்டிலுக்கோ மாற்றி வச்சோம்னா நமக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வந்து வருங்க. ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லா விதமான டிஃபன் ஐட்டமுக்கும் வச்சுக்கலாங்க. நமக்கு நல்ல சுடுசாதத்தில் இது ஒரு ஸ்பூன் போட்டு நல்ல நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. தக்காளி சீசன் இருக்கும்போது இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அருமையான ஒரு தொக்கு ரெசிபி ரெடி ஆயிருங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.